ஹலோ தங்கங்களா, வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் டயபெட்டிஸோட 10 சிம்டம்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு சிம்டம் நம்மளுக்கு பசி அதிகமாக காணப்படும். நம்ம இப்போ தான் சாப்பிட்ட மாதிரி இருக்கும், ஆனால் மறுபடியும் பசி அதிகமாக காணப்படும். ரெண்டாவது சிம்டம் தாகம், தண்ணியோட தாகம் அதிகமாக இருக்கும். நம்மளோட தொண்டை வறண்டு போகிற மாதிரி தாகம் அதிகமாக காணப்படும். மூணாவது சிம்டம் என்னென்னு பார்த்திங்கன்னா, நம்மளோட உடம்புல அரிப்புகள் அதிகமாக இருக்கும். சம்மந்தமே இல்லாமல் அரிப்பு ஏற்படும். கொசு கடி கூட இருக்காது, ஆனால் நம்மளுக்கு நிறைய டைம் உடம்பு ஃபுல்லாக அரிக்கிற மாதிரி இருக்கும். நாலாவது சிம்டம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு நார்மலாக அடிப்பட்டால் 3 to 4 டேஸில் ரெக்கவர் ஆகிரும். ஆனால் அந்த டயபெட்டிஸ் வரும்போது என்ன ஆகும்னா, நம்மளுக்கு அந்த புண்களும் இந்த காயங்கள் ஆறுறதுக்கு ரொம்ப லேட் ஆகும். அதே போல் ஐந்தாவது சிம்டம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட பார்வை திடீர்னு மங்கலாக தெரிகிற மாதிரி இருக்கும். நல்லா இருக்கும் பார்வை, ஆனால் திடீர்னு மங்கலாக தெரியும் சில எழுத்துக்களை பார்க்கும்போது. இது ஐந்தாவது சிம்டம். அதே போல் ஆறாவது சிம்டம் என்ன அப்படின்னா, நம்மளுக்கு திடீர்னு பார்த்தா தலை சுற்றுற மாதிரி இருக்கும். நல்லா சாப்பிட்டுப்போம், நல்லா தான் இருப்போம், ஆனால் திடீர்னு பார்த்தா ரொம்ப அப்படியே மயக்கமாக இருக்கிற மாதிரி இருக்கும். நம்மளாலே கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு அப்படியே ஒரு மாதிரி தலை சுற்றுற மாதிரி இருக்கும். ஏழாவது சிம்டம் ரொம்ப நம்மளோட உடம்பு டயர்டாக இருக்கும். என்னமோ அதிகமாக வேலை செஞ்ச மாதிரி, யாரோ அடித்து போட்ட மாதிரி அவ்வளோ டயர்டாக இருக்கும். இதெல்லாம் பார்த்திங்கன்னா டயபெட்டிஸோட அறிகுறி தான். ரொம்ப சோர்வாக காணப்படுவீங்க. எட்டாவது சிம்டம் நம்மளோட ஈர்கள், அதாவது பல்லோட வேர்கள், ஈர்கள் சொல்லுவாங்க இல்லையா, அந்த ஈர்களில் வலிகள் இல்லாட்டி ரத்தம் கசிறது, அந்த மாதிரியான சிம்டம்ஸ் காணப்படும். இதுவும் டயபெட்டிஸோட அறிகுறிகள் தான். ஒன்பதாவது சிம்டம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வாஷ்ரூம் அடிக்கடி யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது அப்போ தான் யூரின் பாஸ் பண்ணிட்டு வந்திருப்போம், திரும்பவும் நம்மளோட பிளாடர் சீக்கிரமாக ஃபுல்லாகி அர்ஜெண்ட்டாக யூரின் வர மாதிரி இருக்கும். இது ஒன்பதாவது சிம்டம். பத்தாவது சிம்டம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட வாய் வறட்சியாக காணப்படும். நம்ம தண்ணி எவ்வளோ குடித்தாலும் வறட்சியாக காணப்படும். இதுதான் டயபெட்டிஸோட சிம்டம்ஸு. நம்மளோட சேனலை தொடர்ந்து பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.